ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ட்ரெண்டிங் சமையல். ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவில் நம்ம ரீசெண்ட் டைமில் நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா? ஸோ அதிலிருந்து முக்கியமான ஒரு சில டிப்ஸ் மட்டும் இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். நிறைய பேருக்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லான முக்கியமான டிப்ஸ் வரைக்கும் தான் இதில் வந்து சேர்த்துருக்கேன். கண்டிப்பாக வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்படியே சேனலுக்கு புதுசாக இருந்தீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி வந்து ஒரு துணி சோப்பு வந்து எடுத்திருக்கேன். இதை வந்து இப்படி துருவி எடுத்துக்கோங்க. இது வந்து நிறைய நான் துருவி எடுத்துக்கல. சும்மா கொஞ்சம் வரைக்கும் நான் வந்து துருவி எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த அளவுக்கு வந்து துருவிக்கலாம். துணி சோப்பு தான் அதுக்காக யூஸ் பண்ணணும் அப்படின்னு கிடையாது. அதுக்காக நம்ம வந்து குளிக்கிற சோப்பெல்லாம் யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து பாத்திரம் கழுவுற சோப்பு இருந்துச்சு அப்படின்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த சோப்பை வந்து நம்ம துருவி எடுத்துக்கிட்டோம் இல்லையா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொக்கோ கோலா வந்து எக்ஸ்பைரி ஆயிடுச்சு அப்படிங்கிறதுனால நான் தூக்கி போடாமல் எடுத்து வச்சிருந்தேன். இன்றைக்கி நம்ம இதை யூஸ் பண்ணி தான் துருப்பிடிச்ச பாத்திரங்கள் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண போகிறோம். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக க்ளீன் ஆகுங்க. வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துட்டே இருங்க. இப்போ வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நம்ம ஒரு பேன் வந்து அடுப்பில் வச்சுக்கலாம். நீங்கள் யூஸ் பண்ணாத ஏதாச்சும் ஒரு பழைய பேன் வந்து அடுப்பில் வச்சுக்கோங்க. இல்லை ரொம்ப துரு அதிகமாக பிடிச்சிருக்கு, இதை வந்து க்ளீன் பண்ணவே முடியாது அப்படின்னு நீங்கள் எடுத்து வச்சுருக்கிற பாத்திரத்தில் இதை வந்து காய்ச்சி எடுத்துக்கோங்க. அப்படி நீங்கள் பண்ணும்போதே உங்களுக்கு நல்ல டிஃப்ரெண்ட் தெரியும். அந்த பாத்திரம் நீங்கள் கை போட்டு தேய்க்காமையே பலன்னு சூப்பராக க்ளீன் ஆகிடுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்தில் நம்ம வந்து பாத்திரம் அடுப்பில் வச்சுருந்தோம் இல்லையா? அந்த பாத்திரம் வந்து சூடானதுக்கப்புறமா அந்த நம்ம எடுத்து வச்சுருக்கிற கொக்கோ கோலா வந்து தேவையான அளவுக்கு அதுக்குள்ளே சேர்த்துக்கோங்க. அது சேர்த்த கையோடையே நீங்கள் வந்து துருவி எடுத்து வச்சிருக்கிற அந்த துணி சோப்பையும் நம்ம உள்ளுக்குள்ள வந்து சேர்த்துக்கலாம். அந்த சோப்பு வந்து கரையிற வரைக்குமே கொஞ்சம் டைம் கொடுங்க. இப்போ இது கூட நம்ம வந்து கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கலாம். அந்த உப்பை வந்து ஒரு ஸ்பூன் தண்ணி சேர்த்து நல்லா இப்படி கரைச்சிட்டு அதையும் வந்து சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், சூப்பராக நமக்கு வந்து இந்த லிக்விட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து வச்சு நீங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற கறி பிடிச்ச பாத்திரங்கள், அதுக்கப்புறம் துரு பிடிச்ச பாத்திரங்கள் எல்லாத்தையுமே ரொம்ப அழகாக ஈஸியாக க்ளீன் பண்ணலாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அழகாக அந்த மாதிரி லிக்விட் ரெடி ஆகிடுச்சு இல்லையா? இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் வந்து ஊற்றிக்கலாம். அது வந்து நல்லா ஆறட்டும். ஃபஸ்ட்டு நான் இந்த பாத்திரம் வந்து அடுப்பில் வைக்கும்போது ரொம்ப கருப்பாக இருந்தது அடியில். ஆனால் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் தான் நம்ம வந்து லிக்விட் ரெடி பண்ணோம் இல்லையா? ஸோ பளபளன்னு பளிச்சுன்னு ஆகிடுச்சு பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். முன்னாடி நம்ம இந்த பாத்திரத்த அடுப்பில் வைக்கும்போது ரொம்பவே கருப்பாக இருந்துச்சு. ஆனால் நம்ம கை போட்டு தேய்க்கவே இல்லை. ஆனால் எந்த அளவுக்கு பளிச்சுன்னு ஆயிடுச்சுன்னு பாருங்கள். அதனால தான் நான் முன்னாடியே சொன்னேன். ஏதாவது க்ளீன் பண்ண முடியாதபடி ஏதாவது பாத்திரம் இருந்தால் அதில் வந்து இந்த லிக்விட் ரெடி பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, இதை வந்து ஒரு ஓவர் நைட் நான் அப்படியே ஃப்ரீசரில் வந்து வச்சுருந்தேன். பார்த்தீங்கன்னா மறுநாள் எடுக்கும்போது நல்லா செட் ஆகி வந்துருச்சு. இதை வந்து நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம இன்றைக்கி இந்த பாத்திரங்கள் எல்லாத்தையுமே வந்து க்ளீன் பண்ண போகிறோம். இந்த துரு பிடிச்ச அயன் கடாய் வந்து எப்படி இருக்குது அப்படின்னு உங்களுக்கே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த கடாய் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ஒரே ஒரு லிக்விடில் நம்ம வந்து ரெடி பண்ண அந்த சோப் மட்டும்தான் யூஸ் பண்ணி நம்ம இன்றைக்கி க்ளீன் பண்ண போகிறோம். லைட்டாக அந்த மாதிரி ஸ்க்ரப்பரில் தொட்டுக்கிட்டு இப்படி ஃபுல்லாக எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து அப்ளை பண்ணி கொடுத்துடலாம். ஆல்ரெடி நான் இந்த டிப்பு வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். ஸோ நிறைய பேர் வந்து நல்ல கமெண்ட்ஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. ஸோ அதனால் இன்னும் நிறைய பேருக்கு வந்து அது போய் சேரணும் அப்படிங்கிறதுனால தான் நிறைய யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் எல்லாம் எடுத்து இந்த வீடியோவில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம தேய்ச்சி விட்டோம் இல்லையா? அதை அப்படியே கொஞ்சம் நேரத்துக்கு ரெஸ்ட்டில் வந்து விட்டுருங்க. அதே மாதிரி இப்படி ஒரு அலுமினிய கடாய் வந்து இருந்தது. அதுவுமே என்ன கலரில் இருக்குது அப்படின்னு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் பார்க்கும்போது. ஸோ இதையுமே நம்ம வந்து இந்த மாதிரி சோப்பில் டிப் பண்ணிட்டு இப்படி அப்ளை பண்ணி இதையும் கொஞ்சம் நேரம் நம்ம வந்து ரெஸ்ட்டில் விட்டுடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கறி பிடிச்ச பாத்திரங்களெல்லாம் இருக்கும் இல்லையா? இந்த மாதிரி கறி பிடிக்கிற பாத்திரத்தில் கூட நீங்கள் இந்த மாதிரி நம்ம ரெஸ்ட்டில் விடணும்லாம் அவசியம் கிடையாது. சடனாக உங்களுக்கு வந்து கறி பிடிச்சிருச்சு அப்படின்னா கூட இப்படி வந்து க்ளீன் பண்ணும்போது ரொம்ப ஈஸியாக போயிடும். அதுவே வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கறி வந்து அப்படியே பிடிச்சிருக்கு தேய்க்கும்போது போல் அப்படின்னாலுமே நம்ம முன்னாடி வந்து சொன்ன மாதிரி லைட்டாக அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஊற வச்சுட்டு தேய்க்கும்போது நல்லா பளிச்சுன்னு உங்களுக்கு க்ளீன் ஆகிடுங்க. இப்போ இந்த பாத்திரத்தையுமே நம்ம வந்து தேய்ச்சி எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த அலுமினிய கடாயை வந்து நம்ம இப்போ தேய்க்க ஆரம்பிச்சிடலாம். நல்லாவே வந்து இது ஊறி வந்திருக்கு. இப்போ நான் வந்து ஸ்டீல் ஸ்க்ரப்பர் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். பொதுவாக இந்த மாதிரி பாத்திரங்களுக்கு எல்லாமே நம்ம இந்த மாதிரி சில்வர் நார் வந்து போட்டு தேய்ச்சி கழுவும் போது தான் நமக்கு வந்து நல்லாவே அந்த கரைகள் எல்லாமே விட்டு போகும் இல்லையா? நம்ம பொதுவாக பார்த்திங்கன்னா வடை செய்கிறதுக்கு, அதுக்கப்புறம் வந்து பூரி செய்கிறதுக்குன்னு, அதாவது எண்ணெயில் பொரித்து செய்கிற சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தனியாக ஒரு கடாய் வந்து வச்சு மெயின்டைன் பண்ணுவோம் இல்லையா? அந்த கடாய் வந்து பார்க்கும்போது சொல்லவே வேண்டாம். அந்த எண்ணெய் பிசுக்கு கரை எல்லாமே அப்படியே படிஞ்சு அது பார்க்கும்போதே நமக்கு தெரிஞ்சிடும். இது வந்து எண்ணெய்க்காக மட்டுமே யூஸ் பண்ணுற ஒரு கடாய் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிற கடாயை கூட ரொம்ப அழகாக நீங்கள் இந்த லிக்விட் வந்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணிக்கலாம்.
இப்போ ஒரு தடவை நீங்க இந்த லிக்விட வந்து ரெடி பண்ணி ஃப்ரீசர்ல வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நல்லா சோப்பு மாதிரி உங்களுக்கு செட் ஆனதுக்கு அப்புறமா இப்படி போட்டு நீங்க கிளீன் பண்ணிச்சு, அதுக்கப்புறம் திரும்பவும் நல்லா அத வந்து ஏர் டைட்டான ஒரு மூடி போட்டு க்ளோஸ் பண்ணி, ஒரு கவர்ல போட்டு சுத்தி அதுக்கப்புறம் நீங்க வந்து ஃப்ரீசர்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பாத்திரங்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம ரெகுலரா கிளீன் பண்ண மாட்டோம். எப்பயாவது இருந்துட்டு தான் நம்ம வந்து கிளீன் பண்ணுவோம். அதே மாதிரி பாத்திரங்களும் வந்து கரி பிடிக்கிறது எப்பயாவது இருந்துட்டு தான் வந்து நடக்கும். அதே மாதிரி அடி பிடிக்கிற பாத்திரங்களும் பார்த்தீங்க அப்படின்னா, ரெகுலரா இருக்காது. எப்பயாவது இருந்துட்டு ஒரு தடவ வந்து நமக்கு அந்த மாதிரி நடக்கும்போது, நீங்க ஈஸியா இந்த மாதிரி கிளீன் பண்ணிக்கலாங்க. என்னோட கைய பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். எந்த அளவுக்கு இதில வந்து பிசுக்கு, கரைகள் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. முன்னாடி நான் காமிக்கும்போது இந்த இரும்பு கடாய் வந்து எப்படி இருந்துச்சு, இப்ப பாருங்க எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு நம்ம வந்து கிளீன் பண்ணிட்டோம். இப்ப பின்னாடி வந்து எந்த நிலைமையில இருக்கோ, அதே மாதிரி தான் நமக்கு வந்து உள்ளுக்குள்ளேயும் இருந்துச்சு இல்லையா? ஸோ ஃபுல்லா அந்த மாதிரி வந்து தேய்ச்சு கிளீன் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இத வந்து நம்ம எப்படி ஸ்டோர் பண்ணி வைக்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில வந்து ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லாம, ஒரு ட்ரையான கிளாத் வச்சு ஃபுல்லா தொடச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி நீங்க வந்து வச்சு மெயின்டெயின் பண்ணீங்கன்னா மட்டும் தான் உங்களோட இந்த மாதிரியான இரும்பு பாத்திரங்கள் வந்து உங்களுக்கு துரு பிடிக்காம நல்லாவே இருக்கும். அதே மாதிரி நம்ம இந்த அலுமினியம் கடாயுமே தேய்ச்சு கழுவிட்டோம். இதுவும் பார்த்தீங்கன்னா, நல்லா பளிச்சுன்னு நமக்கு வந்து கிளீன் ஆயிடுச்சு. ரெகுலரா நீங்க வந்து இந்த சோப்பு வந்து யூஸ் பண்ணி கிளீன் பண்ண போறீங்க அப்படின்னா, கிளீன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா திரும்பவும் நீங்க வந்து பாக்ஸ கரெக்ட்டா ஸ்டோர் பண்ணி ஃப்ரீசர்ல வந்து வச்சுக்கோங்க. இப்ப பார்த்தீங்கன்னா, இத ஃபுல்லா துணி யூஸ் பண்ணி தண்ணி இல்லாம எல்லாத்தையுமே நம்ம வந்து தொடச்சு எடுத்துக்கலாம். ஈரமே இருக்கக்கூடாது. ஒரு ட்ராப் தண்ணி அதில இருந்துச்சு அப்படின்னாலுமே நமக்கு இரும்பு கடாய பொறுத்தவரைக்கும் சீக்கிரமாவே வந்து நமக்கு துருப்பிடிக்க ஆரம்பிச்சுரும். அந்த மாதிரி தண்ணி இல்லாம வந்து தொடச்சு எடுத்துக்கோங்க. வேணும்னா தொடச்சிட்டு நல்லா வெயில்ல வச்சு காய வச்சு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் கொஞ்சமா ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. நான் முன்னாடி மட்டும் தான் ஆயில் வந்து அதாவது உள்ளுக்குள்ள மட்டும் தான் ஆயில் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். வேணும் அப்படின்னா நீங்க வெளிப்பக்கம் கூட ஆயில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். வெளிப்பக்கம் நம்ம வந்து கிளீன் பண்ணல அப்படிங்கிறதுனால அது எப்படி இருந்தாலும் நமக்கு கவலை இல்ல இல்லையா? உள்ளுக்குள்ள மட்டும் நல்லா பளிச்சுன்னு நம்ம வந்து கிளீன் பண்ணிட்டோம். அந்த கடாய தண்ணி படாத ஒரு இடத்துல ஸ்டோர் பண்ணி வைங்க. எப்போவுமே நல்லாயிருக்கும். அதே மாதிரி இந்த லிக்விடும் பார்த்திங்க அப்படின்னா, ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா, நெக்ஸ்ட் டைம் வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்த டிப் பார்க்கலாம். நம்ம வந்து உரமுறே இல்லாம, அதாவது தயிர் வந்து எதுவுமே யூஸ் பண்ணாம, இன்றைக்கி எப்படி வந்து திக்கான தயிர் வந்து வீட்டில் இருக்கிற பொருட்களை மட்டுமே யூஸ் பண்ணி போடலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த மாதிரி பால் வந்து நான் காய்ச்சி எடுத்திருக்கேன். இது வந்து ஸ்டோர் பால் அப்படிங்கிறதுனால, நான் இதில் வந்து தண்ணி எதுவுமே வந்து ஆட் பண்ணலை. ஏன்னா ஆல்ரெடி அவங்க வந்து ஆட் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதுனால நான் சேர்க்கலை. இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா, பால் வந்து நல்லா கொதித்து பொங்கி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு கிண்ணத்தில் ஊற்றி ஆற வச்சிடலாம். இப்போ இந்த பால் வந்து பார்த்திங்கன்னா கை பொறுக்கிற சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து தயிருக்கு வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சிடலாம். இந்த மாதிரி வந்து கிளாஸில் தான் நான் இன்றைக்கி வந்து பண்ண போகிறேன். இந்த 2 டம்ளர்லேயுமே நம்ம வந்து பாலை ஃபில் பண்ணி எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா இதில் என்ன போடலாம் அப்படின்னு பார்க்கலாம். பச்சை மிளகா இருக்கும் இல்லையா, நல்ல காரசாரமாக இருக்கிற மாதிரி பச்சை மிளகாயை ஒரு டம்ளரில் வந்து இந்த மாதிரி சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய் வந்து சேர்த்து நம்ம தயிர் இல்லை அப்படின்னாலுமே நல்லா திக்கான ஒரு தயிர் வந்து சூப்பராக ரெடி பண்ணலாம். நம்ம வந்து ஹோட்டல்லலாம் நம்ம வந்து வாங்கி சாப்பிடுவோம் இல்லையா, சேம் அதே மாதிரியே உங்களுக்கு இருக்கும். டேஸ்ட்டுலையும் வந்து எந்த ஒரு டிஃப்ரெண்ட்டுமே இருக்காது. அதுக்கப்புறம் அந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர் மட்டும் மைல்டாக உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் இன்னொரு டம்ளரில் வந்து தோல் சீவின இஞ்சி துண்டு ஒரு 3லேருந்து 4 பீஸ் வந்து சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா இதை வந்து டைட்டாக க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். மேலே ஒரு மூடி போட்டுட்டு ஒரு ஓவர் நைட் நம்ம வந்து விட்டுடலாம். மறுநாள் காலையில் நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். எந்த அளவுக்கு சூப்பராக வந்து தயிர் உறைஞ்சி வந்திருக்கு அப்படின்னு உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும்னு நினைக்கிறேன். நல்லா திக்காக இருக்குது பாருங்கள். அந்த மிளகா மட்டும் பார்த்திங்கன்னா சூப்பராக வெளியில் வந்து மிதந்துட்டுருக்கு. இந்த மிளகாய் வந்து நம்ம யூஸ் பண்ண தேவை கிடையாது. இதை வந்து நம்ம தூக்கி போட்டுடலாம் வெளியில். ஆனால் இஞ்சி வந்து பார்த்திங்கன்னா அடியில் போயிட்டு செட் ஆகிடுச்சு. மிளகாய் வரைக்கும் தான் நமக்கு மேலேயே வந்து மிதந்துட்டு இருந்துச்சு. இது வந்து நம்ம இப்போது மோரெலாம் அடித்து குடிக்க போகிறோம் அப்படின்னாலுமே இந்த தயிர் வந்து சேர்த்துக்கிட்டு தாராளமாக பண்ணலாம். ஏன்னா அந்த பச்சை மிளகாயோட ஃப்ளேவர்லாம் இருக்கிறதுனால அதோட டேஸ்ட்டே வந்து சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி நம்ம தயிர் இல்லை அப்படின்னா நம்ம தயிர் வாங்கி தான் நம்ம வந்து தயிர் போடணும் அப்படின்லாம் வெயிட் பண்ணலாம் அவசியம் கிடையாதுங்க. இன்னுமே நிறைய பொருட்கள் வந்து யூஸ் பண்ணி தயிர் வந்து ரெடி பண்ணுறாங்க. ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம அதெல்லாமே வந்து ஷேர் பண்ணலாம். பார்த்திங்கன்னா தெரியும் தயிர் வந்து எப்படி நல்லா திக்காக கிடச்சிருக்கு அப்படின்னு பாருங்கள். ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே சமயத்தில் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே அந்த வீடியோக்கு லைக் கொடுத்துட்டு அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி கொடுங்க. நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாம்.
அடுத்த டிப் என்ன அப்படின்னு பார்க்கலாம். நெறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அலோவேரா வந்து ஜூஸ் போடுறதுக்காகவோ, இல்லன்னா வந்து ஃபேஸில போடுறதுக்கு, இல்லன்னா ஹேர் பேக் போடுறதுக்காக நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி யூஸ் பண்ற அலோவேராவோட ஜெல்லு வந்து ரொம்ப கஷ்டம் இல்லாம எப்படி வந்து அத வெளியில எடுக்கலான்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட்டு இத கட் பண்ணி எடுத்துட்டு வந்தோனே, மஞ்ச கலர்ல ஒரு மாதிரி லிக்விட் வந்து வரும். அத ஒரு 3, 4 தண்ணீல அலசினீங்கன்னா, அது எல்லாமே வந்து போயிடும். அதுக்கப்புறம் இத எப்படி ஈஸியா நம்ம வந்து எடுக்கிறதுன்னு பார்க்கலாம். அந்த மாதிரி வந்து ஒரு பிளேட்ல வந்து வச்சிருக்கேன். இப்போ அந்த மாதிரி சப்பாத்தி கட்டை இருக்கும் இல்லையா? அது வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. லைட்டா மேல வச்சு இந்த மாதிரி ஒரு 3, 4 தடவ வந்து பிரஸ் குடுக்கும்போது, அது வந்து நல்லா சாஃப்ட் ஆயிடும். உள்ளுக்குள்ள இருக்கிற ஜெல் வந்து திக்கா இருக்கும். நம்ம இப்படி பிரஸ் குடுக்கும்போது நல்லா சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நல்லா அழுத்தம் குடுத்து பிரஸ் குடுத்தீங்க அப்படின்னா, ரொம்ப அழகா அதோட ஜெல் மட்டுமே சூப்பரா உங்களுக்கு வந்து வெளியில வந்துருங்க. ஸோ கஷ்டம் இல்லாம நீங்க இந்த மாதிரி வந்து அந்த ஜெல் அழகா தனியா பிரிச்சு வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க வந்து பேக் போட்டாலும் ஓகே தான். இல்லன்னா வந்து ஃபேஸ்க்கு போட போறீங்க அப்படின்னாலும் ஓகே தான். ட்ரை பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாங்க. இப்போ நான் இந்த மாதிரி வந்து ஒரு சோப் எடுத்திருக்கேன். இந்த சோப்ப வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு துருவி எடுத்துக்கலாம். அதாவது ஒரு பீலர் வந்து யூஸ் பண்ணி நான் துருவி எடுத்துக்க போறேன். நெறைய துருவ போறது கிடையாது. சும்மா கொஞ்சமா வந்து துருவி எடுத்துக்கலாம். இது எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இத வந்து இந்த மாதிரி துருவி எடுத்து ஒரு சின்ன டப்பால போட்டு உங்களோட ஹேண்ட் பேக்ல நீங்க வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, எப்போ வேணும்னாலுமே நீங்க வந்து ஃபேஸ் வந்து வாஷ் பண்ணுறதுக்கோ, இல்லன்னா ஹேண்ட் வாஷ் பண்ணுறதுக்காகவோ நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நீங்க வெளிலலாம் போறீங்க, ஆஃபீஸ் போறீங்க, இல்ல காலேஜ் போறீங்க அப்படின்னாலுமே டக்குனு ஃப்ரெஷ் ஆகணும் அப்படின்னும்போது, அழகா நீங்க வந்து இப்படி வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஒரு சிலர் நெனைப்பீங்க, ஃபேஸ் வாஷ் வந்து இதுக்காக யூஸ் பண்ணிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எல்லாருமே அந்த மாதிரி யூஸ் பண்ண மாட்டாங்க. சோப்பே வந்து போட்டு பழக்கப்பட்டவங்க நெறைய பேர் வந்து இருப்பாங்க. அந்த மாதிரி சமயத்தில நமக்கு இது வந்து யூஸ் ஆகும். அது மட்டும் இல்லாம இப்போ நீங்க வந்து ஒரு ஹேண்ட் வாஷ் பண்ண போறீங்க அப்படின்னாலுமே இது ரொம்ப ரொம்ப யூஸ் ஆகுங்க உங்களுக்கு. இப்படி ஒரு குட்டி டப்பால போட்டு எப்பவுமே உங்களோட ஹேண்ட் பேக்ல நீங்க வந்து இத ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, கண்டிப்பா ரொம்ப ரொம்ப தேவைப்படுற சமயங்கள்ல இது ரொம்பவே உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நெனைக்கிறேன். பாருங்க, ஹேண்ட் வாஷ் நான் வந்து பண்ணி காட்டுறேன். ஒரு சின்ன பீஸ் வந்து எடுத்துக்கிட்டு நம்ம வந்து பண்ணோம் அப்படின்னாலுமே நல்லா வந்து நுரைச்சி வருது. இது கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸா இருக்கும்னு நெனைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் குடுங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நம்ம எப்போவுமே மிளகு, சீரகம்லாம் இடிக்கணும் அப்படின்னா, அந்த மாதிரி வந்து இடிகள் வந்து யூஸ் பண்ணி மிளகு, சீரகம் எல்லாமே வந்து பொடி பண்ணுவோம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி பொடி பண்ணும்போது, நம்ம இடிக்கும்போதே பார்த்தீங்க அப்படின்னா, நெறைய மிளகு, சீரகம் எல்லாமே அங்கங்க ஃபுல்லா தெறிக்க ஆரம்பிச்சுரும். ஸோ நம்ம வந்து இடிக்கிறத விட நமக்கு வெளியில வந்து கொட்டுறது தான் அதிகமா இருக்கும். ஸோ அத வந்து எப்படி ஈஸியா நம்ம வந்து அவாய்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு வந்து நம்ம வீட்ல இருக்கிற டீ வடிகட்டி மட்டுமே வந்து யூஸ் பண்ணி, ரொம்ப அழகா அந்த பிரச்சனைய நம்ம அழகா வந்து சரி பண்ணிடலாம். இதுக்கு வந்து நீங்க புதுசா கூட ஒரு டீ வடிகட்டிய வந்து வாங்கி இதுக்காகவே நீங்க வந்து ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, இந்த மாதிரி வீட்ல இருக்கிற பழைய டீ வடிகட்டி மட்டும் எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, பழைய டீ வடிகட்டி தான் யூஸ் பண்ணிக்கிறேன். இப்போ அதோட இந்த கைப்பிடிய மட்டும் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா, நடுவுல வந்து சின்னதா ஒரு ரவுண்டு மாரி நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துக்க போறோம். இப்படி வந்து கத்தரிக்கோல் யூஸ் பண்ணி இப்போ நான் கட் பண்ற மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இத கட் பண்ணும்போது அதோட ஹோல் வந்து பார்த்தீங்க அப்டின்னா, ரொம்ப பெருசா இருக்கிற மாரி கட் பண்ணிறாதீங்க. கொஞ்சம் சின்ன சைஸா இருக்க மாரி. இப்ப நம்ம கல் வந்து இடிப்போம் இல்லையா? அந்த கல்லோட அளவுக்கு ஏத்த மாரி வந்து கட் பண்ணிக்கோங்க. இத வந்து நம்ம ஒரு 2 விதமா யூஸ் பண்ணிக்கலாம். ஒண்ணு வந்து நம்ம உள்ள வச்சு இடிக்கிற எந்த பொருளும் வந்து வெளியில சிந்தாது. அதே மாதிரி ஒரு மூடி மாதிரியும் வந்து உங்களுக்கு இது யூஸ் ஆகும். ஸோ தூக்கி போடுற ஒரு பழைய வடிகட்டியில இவ்ளோ சூப்பரான ஒரு டிப்ஸ ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நெனைக்கிறேன். பாருங்க, இந்த மாரி நம்ம இடிப்போம் இல்லையா? இடிக்கும்போதும் எந்த பொருளும் வந்து வெளியில வரல. அப்படியே இடிச்ச பொருள நம்ம வச்சுட்டோம் அப்படின்னாலுமே அது வந்து சேஃபா தான் இருக்கும். வெளியில இருந்து எந்த ஒரு பூச்சியோ, எறும்போ அந்த மாதிரி வந்து உள்ளுக்குள்ள போறதுக்கும் எந்த ஒரு வாய்ப்பும் இல்ல. ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்பா இருக்கும்னு நெனைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்க. இந்த ஐடியா புடிச்சிருந்ததுன்னா லைக் குடுத்துருங்க. நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். நம்ம எப்போவுமே இந்த மாதிரி சமையலுக்கு யூஸ் பண்ணுற புளியை வந்து ஒன்று பேஸ்ட்டாவோ அப்படி இல்லைன்னா ஒரு க்யூப் மாதிரியோ நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா, அதாவது புளி பேஸ்ட்டை வந்து நம்ம ஐஸ் ட்ரேயில் வந்து ஊற்றி வச்சிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக உங்களுக்கு வந்து ரெடி ஆகிடும். அதை எடுத்து நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னாலுமே நமக்கு சமையலுக்கு தேவைப்படுற நேரங்களில் நம்ம அதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இப்போ நம்ம ஐஸ் கட்டியெல்லாம் நம்ம வந்து போட்டு வைப்போம் இல்லையா? சேம் அதே மாதிரி தான் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு 10 நிமிஷம் அந்த புளியை வந்து ஊற வச்சு எடுத்துட்டேன். ஊற வச்ச புளியில் பார்த்தீங்கன்னா அந்த புளியோட விதை, அதுக்கப்புறம் அந்த நாரெல்லாம் இருக்கும்ல, அதெல்லாத்தையுமே வந்து எடுத்து போட்டுருங்க. அதுக்கப்புறம் நல்லா நைஸா மிக்ஸி ஜார்ல யூஸ் பண்ணி அரைச்சு எடுத்துக்கோங்க. அரைச்சு எடுத்த பேஸ்ட்டு இந்த மாதிரி வந்து ஒரு ஃபில்டர் யூஸ் பண்ணி அத நல்லா வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கோங்க. அந்த பேஸ்ட் மட்டும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அடியில ஃபுல்லா இறங்கிரும். அதே மாதிரி மேல வந்து அந்த புளியோட நாரு, வேற ஏதாவது டஸ்ட் ஏதாவது இருந்தாலும் உங்களுக்கு அப்படியே மேல வந்து கலெக்ட் ஆயிரும். இது நமக்கு வந்து தேவைப்படாது. உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா, நீங்க ரசத்துக்கு கூட இத வந்து இன்னொரு தடவ தண்ணி ஊத்தி அலசி நீங்க ரசத்துக்கு, சாம்பாருக்கு அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். தேவையில்ல அப்படின்னு தூக்கி போட போறீங்க அப்படின்னா, வீட்ல இருக்கிற பித்தள பாத்திரங்கள் வந்து கிளீன் பண்றதுக்கு, பூஜை பொருட்கள் கிளீன் பண்றதுக்கு அத வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்ப பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து இந்த புளி பேஸ்ட்டு சூப்பரா ரெடி ஆயிடுச்சு இல்லையா? ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா, இத வந்து அடுப்புல வச்சு காய்ச்சி
அதுக்கப்புறம் ஒரு பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வைப்பாங்க ஃப்ரிட்ஜில். நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து ஒரு மோல்டு யூஸ் பண்ணி இதில் எல்லாத்துலேயுமே வந்து ஊற்றி எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம வந்து குழம்பு தாளிக்கிறோம், இல்லை வந்து ஒரு புளி சாதம் பண்ண போகிறோம், இல்லைன்னா ஒரு கார குழம்போ சாம்பாரோ எதுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னாலுமே நம்ம டக்குன்னு ஒரு 2 கியூப் 3 கியூப் எடுத்து போட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து வேலை முடிஞ்சிடும். சில நேரங்களில் நம்ம வந்து சமைக்கிறதுக்கு நம்ம சமைச்சிட்டு இருக்கும்போது தான் வந்து யோசிப்போம் நம்ம புளி ஊற வைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு. உடனே நம்ம வந்து ஊற வச்சு சமைக்கிறோம் அப்படின்னாலுமே அந்த புளி வந்து ஃபுல்லாக நமக்கு வந்து அந்த புளி கரைசல் வந்து வராது. ஸோ ரொம்ப டைம் எடுக்கும் அதை வந்து கரைச்சி நம்ம வந்து வடிகட்டி ஊற்றுறதுக்கு. இதே சுடுதண்ணியில் ஊற வச்சோம் அப்படின்னாலும் ஒரு 5 நிமிஷத்தில் டக்குன்னு ஊறிடும். ஆனால் அதுக்கு எல்லாமே வந்து பெஸ்ட்டான ஐடியாவாக நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு ஓவர் நைட் ஃபுல்லாகவே நான் ஃப்ரீசரில் வந்து வச்சு அப்படியே விட்டுட்டேன். மறுநாள் காலையில் வந்து எடுத்து பார்க்கும்போது ரொம்ப சூப்பராக வந்து செட் ஆகி இருந்துச்சு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குட்டி குட்டி ப்ரிப்ரேஷன் ஐடியாஸ் அப்படின்னும் சொல்லலாம். நீங்கள் இதை முன்னாடியே வந்து ரெடி பண்ணி வச்சுட்டிங்க அப்படின்னா வேலைக்கு போகிற லேடிஸாக இருக்கிறீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். டக்குன்னு ஒரு புளி சாதம் தாளிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலுமே நம்ம வந்து தாளிப்பு போட்ட உடனே ஒரு 3-4 கியூப்பை வந்து எடுத்து போட்டோம் அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் புளி சாதம் சூப்பராக நம்ம வந்து ரெடி பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இது எல்லாத்தையுமே அழகாக நம்ம வந்து ஃப்ரீசரில் எடுத்து வச்சு ஸ்டோர் பண்ணிடலாம். அதாவது ஒரு ஏர்டைட்டான கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைங்க. மாதக்கணக்கானாலுமே உங்களுக்கு இது வந்து கெட்டு போகாது. புளி அப்படிங்கிறதுனால நமக்கு இது வந்து கெட்டு போகாது, நல்லாவே இருக்கும். ஸோ தேவைப்படுற நேரங்களில் டக்கு டக்குன்னு நம்ம வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ட்ரை பண்ணி பாருங்கள். ஐடியா பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். நம்ம இந்த மாதிரி அப்பளம்லாம் கடைகளில் இருந்து வாங்கி யூஸ் பண்ணுவோம் இல்லையா? ஸோ இது உளுந்து அப்பளம் அப்படிங்கிறதுனால நமக்கு எப்போவுமே அது வந்து மாவு நிறைய இருக்கும். அதில் மாவு போட்டு தான் வந்து மிஷின்லேயே வந்து கட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து அப்படியே அந்த அப்பளத்தை ஓப்பன் பண்ணி டைரெக்டாக எண்ணெயில் போட்டோம் அப்படின்னா ஒரு 4 அப்பளம் 5 அப்பளம் பொரிச்சோடனே பார்த்திங்கன்னா அந்த எண்ணெயில் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் அந்த மாவெல்லாம் பார்த்திங்கன்னா அடியில் ஒரு பிசுறு மாதிரி உங்களுக்கு வந்து தங்கிடும். ஸோ திரும்ப நம்ம அதை வந்து ஏதாவது ஒரு ரெசிபிக்காக யூஸ் பண்ணுறோம், குழம்புல போடுறோம் அப்படின்னாலுமே நமக்கு பார்த்திங்கனாலே உங்களுக்கு வந்து அந்த கலரே வந்து சேஞ்ச் ஆகிடும். கருப்பு கருப்பாக அங்கங்கே இருக்கும். ஸோ அதுக்காக தான் எப்போவுமே இந்த மாதிரி அப்பளம் வாங்கிட்டு வந்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் கையில் எடுத்து காட்டும் போதே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சின்னதாக ஒரு டிஷ்யூ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு அந்த அப்பளத்துக்கு மேலே இருக்கிற அந்த மாவு எல்லாத்தையுமே இப்படி தொடச்சி விட்டுருங்க. நம்ம வாங்குறது வந்து பார்த்திங்கன்னா 1 கட்டோ இல்லை 2 கட்டோ அப்படி தான் நம்ம வந்து வாங்குவோம் இல்லையா? ஸோ ரொம்ப பல்காலாம் நம்ம வந்து வாங்க மாட்டோம். இந்த மாதிரி வாங்குகிற அப்பளத்தை பார்த்திங்கன்னா அந்த மாதிரி டிஷ்யூ வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இப்படி வந்து தொடச்சி விட்டிங்கன்னா அதில் இருக்கிற மாவு எல்லாமே ரொம்ப ஈஸியாக உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிட்டு வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுட்டு நம்ம வந்து யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம ஒரு கட்டு அப்பளமே பொரிச்சோம் அப்படின்னாலுமே அந்த எண்ணெய் வந்து உங்களுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். டஸ்ட் ஆகவே ஆகாது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம அடிக்கடி வந்து தோசை அப்படிங்கிறத செஞ்சுட்டே இருப்போம் இல்லையா? அந்த மாதிரி தோசை ஊற்றும்போது சில நேரங்களில் நமக்கு அந்த கல்லில் ஊற்றுற தோசை வந்து சரியாக எழுந்து வராது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா வெங்காயத்தை வந்து கட் பண்ணி அந்த தோசை கல்லில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒரு தடவை வந்து நம்ம வெங்காயம் கட் பண்ணி யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதை வந்து ரீயூஸ் பண்ணவே முடியாது. ஆனால் அந்த மாதிரி கத்திரிக்காயோட காம்பு வந்து நீங்கள் இந்த மாதிரி இப்போ நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன் இல்லையா? இப்படி வந்து கட் பண்ணி எடுத்துக்கிட்டு ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிட்டு இதை வந்து நீங்கள் தேய்ச்சிட்டு யூஸ் பண்ணிங்க அப்படின்னா தோசையும் உங்களுக்கு நல்லா எழுந்து வரும். அதே மாதிரி உங்களுக்கு கல்லுலேயுமே பார்த்திங்கன்னா அந்த மாவு வந்து ஒட்டி ஒட்டி உங்களுக்கு பிடிக்காது. நல்லா அழகாக உங்களுக்கு வந்து எழுந்து வரும். இதை வந்து நீங்கள் ரொம்ப நாளுக்கு கூட வந்து வச்சு ரீயூஸ் பண்ணிக்க முடியும். ஆனால் வெங்காயத்தை நம்ம வந்து கட் பண்ணிட்டோம் அப்படின்னா உடனே வந்து யூஸ் பண்ணிடணும். ஏன் அப்படின்னா வெங்காயத்துக்கு வந்து அது பக்கத்தில் இருக்கிற அதை சுற்றி இருக்கிற கிருமிகளை வந்து ஈர்க்கிற தன்மை இருக்கிறதுனால வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் சமையலுக்கே நம்ம வந்து கட் பண்ணுறோம் அப்படின்னாலுமே ரொம்ப நேரம் அந்த வெங்காயத்தை கட் பண்ணி வெளியில் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே சமையலுக்கு யூஸ் பண்ணணும்னு. ஸோ கண்டிப்பாக வந்து வெங்காயத்துக்கு பதிலாக நீங்கள் இந்த மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி வெங்காயம் வந்து யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா லாஸ்ட்டு தோசை ஊற்றும் போது அந்த வெங்காயத்தை பொடியாக நறுக்கி அப்படியே வந்து தோசைக்கு மேலே தூவி அப்படியே இறக்கிடுங்க. அப்படி செய்யும்போது நமக்கு அந்த வெங்காயம் வந்து வேஸ்ட் ஆகாமல் உங்களுக்கு வந்து அந்த ஆனியன் தோசை அப்படின்னும் இல்லையா? அந்த மாதிரி சூப்பராக ரெடி பண்ணிடலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நீங்களுமே வந்து ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம நெக்ஸ்ட் டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நம்ம வந்து முட்டைலாம் வேக வைப்போம் இல்லையா? அந்த மாதிரி வேக வைக்கும்போது அது என்ன பாத்திரமா இருந்தாலும் சரி ஒரு மாதிரி கலரே சேஞ்ச் ஆகிடும். அலுமினிய பாத்திரம் அப்படின்னாலுமே நமக்கு நல்லா பளிச்சுன்னு கருப்பாகவே வந்து மாறிடும் அடியில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து முட்டை எந்த பாத்திரத்தில் வேக வச்சாலுமே ஒரு 3-4 எலுமிச்சம்பழ தோல் கொஞ்சமாக உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி சேர்த்துட்டு தண்ணி வந்து நல்லா தளன்னு கொதிக்கும்போது எடுத்து வச்சுருக்கிற முட்டையை அந்த மாதிரி வந்து சேர்த்து விட்டுருங்க. இந்த மாதிரி எப்போவுமே நீங்கள் வந்து முட்டை வேக வைக்கும்போது எலுமிச்சம்பழ தோல் வந்து சேர்த்துக்கோங்க. இப்படி வந்து நீங்கள் சேர்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த பாத்திரம் வந்து கலர் சேஞ்ச் ஆகவே ஆகாது. பாத்திரத்தோட கலர் உங்களுக்கு மாறாமல் அப்படியே தான் இருக்கும். ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு ஐடியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். எப்போவுமே நம்ம வந்து எலுமிச்சம்பழம் வந்து யூஸ் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி யூஸ் பண்ணுற எலுமிச்சம்பழத்தோட தோலை வந்து தூக்கி போடாமல் எடுத்து வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நிறைய விஷயத்துக்கு இதை வந்து யூஸ் பண்ணிக்க முடியும்.
இது எல்லாத்தையும் கொட்டிட்டு நான் அந்த பாத்திரத்த காட்டுறேன் பாருங்க, எந்த அளவுக்கு நல்லா பளிச்சுன்னு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எப்பவுமே வந்து இது வந்து ஒரு சின்ன டிப்பா இருந்தாலுமே ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸா இருக்கும்னு நெனைக்கிறேன். நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம், நெறைய பேருக்கு தெரியாம இருந்திருக்கலாம். அப்படியே உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து இந்த வீடியோ ஷேர் பண்ணி குடுங்க. அவங்களுக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம இப்போ நெக்ஸ்ட் டிப் பார்க்கலாம். பாதி கட் பண்ணி யூஸ் பண்ண எலுமிச்சம்பழத்த நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஸ்டோர் பண்ணி வைப்போம். ஒரு மறுநாளோ இல்லைனா 2 நாள் கழிச்சோ வந்து எடுத்து பார்க்கும்போது மேலே பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரி காஞ்சு போயிட்டு ரொம்ப ட்ரையாக இருக்கும். அது வந்து நம்ம சாறு எடுக்கிறோம் அப்படின்னாலுமே சரியாக அந்த சாறுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சரியாக வராது. ஸோ அதுக்காக நம்ம எப்போவுமே அந்த எலுமிச்சம்பழம் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு பாதியை வந்து பிழிஞ்சு எடுத்துருப்போம் இல்லையா, அந்த பாதியை வந்து இப்படி வச்சு சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக பிழியாமல் இருக்கிற பாதி கூட இந்த மாதிரி வச்சு சேர்த்துக்கிட்டு, இதுக்கு மேலே வந்து ஒரு ரப்பர் பேண்டு போட்டு சுற்றி அப்படியே நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா, பழம் வந்து உங்களுக்கு நீங்கள் 1 வாரம் கழிச்சு எடுத்தீங்க அப்படின்னாலுமே நல்லா ஃப்ரெஷ்ஷாகவே இருக்கும். காஞ்சு போகாமல் அப்படியே உங்களுக்கு சூப்பராக இருக்கும். இதே உங்ககிட்ட இப்போ நீங்கள் ரப்பர் பேண்டு போட இஷ்டம் இல்லை அப்படின்னீங்கன்னா, இந்த டூத் பிக் மாதிரி குச்சிங்கெல்லாம் இருக்கும் இல்லையா, அதை கூட நீங்கள் குத்தி அழகாக வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்க அப்படின்னா 1 வீக் ஆனாலும் ட்ரை ஆகாமல் நல்லாயிருக்கும். குக்கர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, கண்டிப்பாக இத வந்து தெரிஞ்சுக்கோங்க. எப்போவுமே நம்ம வந்து குக்கர் வாஷ் பண்ணும்போது, நார்மலா சோப்பு போட்டு தேய்ச்சு கழுவி வாஷ் பண்ணிருவோம் இல்லையா? ஆனா, எப்போவுமே நீங்க வந்து கிளீன் பண்ணும்போது, இந்த இடத்த வந்து ஒரு தடவ நோட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் அத எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ஹோல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல நம்ம வந்து இப்போ குக்கர்ல பருப்பெல்லாம் வேக வைப்போம். அந்த மாரி வேக வைக்கும்போது, நம்ம அந்த விசில் வரும்போது நெறைய அந்த ஃபுட் பார்ட்டிகல்ஸ் கூட நெறைய இது வழியா வெளில வரும். நமக்கு அந்த தண்ணி வந்து லீக் ஆகுது பார்த்தீங்களா? அந்த மாதிரி லீக் ஆகும்போது உள்ளுக்குள்ள போயிட்டு ஏதாச்சும் உங்களுக்கு வந்து அடைச்சுக்கிட்டு இருந்துச்சு அப்டின்னா, கண்டிப்பா அத வந்து நமக்கு சமைக்கும்போது சீக்கிரமா நமக்கு வந்து விசில் வராது. என்னதான் ஹை ஃப்ளேம்ல நீங்க வச்சு சமைச்சீங்க அப்டின்னாலுமே, விசில் வந்து சீக்கிரத்தில வராது. ரொம்ப லேட் ஆகும். அதே மாதிரி அப்படி பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா, நமக்கு கேஸுமே ரொம்ப செலவாகும். அடுப்பு ரொம்ப நேரம் எரிஞ்சிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால எப்பவுமே இந்த மாதிரி ஒரு தடவ நீங்க வந்து உங்களோட குக்கர் மூடிய வந்து கிளீன் பண்ணி பாருங்க. ஒரு நூல்ல ஊசிய வந்து கோர்த்து இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இந்த மாதிரி அந்த ஹோல் இருக்கு இல்லையா? எல்லா ஹோல்லையுமே இந்த மாதிரி விட்டு, அப்படியே வெளி பக்கமா அந்த மாதிரி பண்ணீங்க அப்படின்னா, உள்ளுக்குள்ள ஏதாச்சும் ஒரு ஃபுட் பார்ட்டிகல்ஸ் வந்து ஒட்டிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னாலுமே, நமக்கு ரொம்ப ஈஸியா அது வந்து வெளியில வந்துரும். இப்படி வந்து செஞ்சோம் அப்படின்னா, அதில அடைப்புகள் இருந்துச்சு அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து கிளியர் ஆயிடும். அதுக்கப்புறம் நம்ம வந்து சமைக்கும்போது கூட நமக்கு டக்கு டக்குன்னு விசிலும் வந்து வர ஆரம்பிச்சுரும். இப்படி பண்ணும்போது நமக்கு கேஸும் வந்து மிச்சமாகும், சமைக்கிற நேரமும் வந்து ரொம்ப குறைவாகும். ஸோ கண்டிப்பா இந்த ஐடியா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அப்படியே நம்ம சேனலில் இப்போ ரீசெண்ட் டைமில் வீடியோஸ் பார்க்குற நிறைய பேருக்கு தெரியும். கிவ் அவே வந்து அனௌன்ஸ் பண்ணி அது வீடியோஸ் வந்து போட்டுட்டு இருக்கோம். நிறைய பேர் பார்த்துட்டு டீட்டெயிலான கமெண்ட் வந்து கொடுத்துட்ருக்கீங்க. அப்படியே அந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. லைக் பட்டன் வந்து கிளிக் பண்ணும்போது ஹைப் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை வந்து கிளிக் பண்ண மறக்காதீங்க. நெக்ஸ்ட் இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை திரும்ப பார்க்குறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.